இலங்கையில் பாம்பு கடி. இன்றைக்கு பாம்பை கண்டா எல்லாருக்குமே உள்ள ஒரு பயம்தான். இலங்கையில் வருடா வருடம் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் பாம்பு கடிக்கு உள்ளாகி வைத்தியசாலை அனுமதிக்கப்படுகிறார். ஆனால் நிபுணர்களின் கூற்றுப்படி பாம்பு கடி உள்ளானவரின் எண்ணிக்கை 80,000 தாண்டுகிறது. இயற்கை எழில் கொஞ்சம் இலங்கை பல்வேறு இன மக்களுக்கு மட்டுமில்லை, பல வகை பாம்புகளுக்கும் பிறப்பிடம்தான். உலகின் 19 பாம்பு குடும்பங்களில் 10 வகையானவை இலங்கையிலே புகலிடம் கொண்டுள்ளன. அதில் 15 கடற்பாம்பு வகைகளோடு சேர்ந்து 101 வகையான பாம்புகள் இலங்கையில் உள்ளன. இலங்கையில் பாம்பு கடியால் ஏற்படும் அதிகூடிய மரணங்களுக்கு நாகபாம்பு, கண்ணாடி விரியன், காட்டு விரியன் மற்றும் திமில் மூக்கு குழிவிரியன் என்பவை காரணமாக உள்ளன. 2019 இலங்கை சுகாதார அமைச்சு 34,000 பேர் பாம்பு கடி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் 50 பேர் அதன் காரணமாக மரணித்திருந்ததாகவும் கூறியிருந்தார்கள். பெரும்பாலும் கிராமப்புறங்களில் பாம்பு கடி இடம்பெறுவதாலும் விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாலும் இன்றும் உடனடியான சிகிச்சைகள் பெறுவதில் தாமதம் திகழ்கிறது. பாம்புகள் வசிக்கும் சூழலையும் அவற்றின் நடத்தைகளையும் புரிந்து கொள்வதன் மூலம் தேசிய அளவில் மேம்பட்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளை வெளிப்படுத்தி மருத்துவ சேவைகளை இலகுவாக உடனடியாக அணுகக்கூடிய நிலையில் ஏற்படுத்துவதன் மூலம் இலங்கையில் பாம்பு கடியால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கலாம். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்வையிட நமது டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும்.